ஐயா நடந்து நடந்து சிறுமலையோட உச்சிக்கு வந்துட்டோம். வந்து எங்க நிக்கிறோம்னா நம்ம ரோட்டோரம் பூரா பார்க்கக்கூடிய உண்ணி செடி கிட்ட வந்து நிக்கிறோம். இந்த உண்ணி செடி எல்லா இடத்துலயும் பரவி படர்ந்து கிடக்குது. இது களச்செடியாவே எல்லாரும் கடந்து போய்கிட்டே இருக்கோம். இதோட மருத்துவ பலன் இல்லைங்கய்யா? இது மருத்துவ பலன் நம்ம அதுல பேரு உண்ணின்னு பேர். உண்ணி அப்படின்னா என்ன அப்படின்னா ரத்த ஓட்டங்கள் குறைவா போச்சுன்னா அவரு படுத்துக்குவாரு, எதிர்க்க மாட்டாரு. ரத்த ஓட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன சொல்ற அப்படிம்பாரு. சொல்ல மாட்டாரா? அவங்க மூர்க்கம். அந்த மூர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலைகளை பலத்தை கொடுக்கக்கூடியது. டெய்லி இந்த பூவை இவ்வளவு சாப்பிடலாம். ஐயா என்ன பொசுக்குன்னு வாயிலத்துக்கு போட்டீங்க? ஒன்றும் செய்யாது சாமி, சாப்பிட்டு பால் சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு பலம் சத்து. உண்ணின்னு பேர் வச்சுக்காங்க. பழம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பழத்தை காணா உண்மையில வரும். இந்த உண்ணி இருக்குல்ல, உண்ணி கடிக்கும்ல இந்த ஆட்டுகள்ல, அந்த ஆட்டுகள் இருக்க உண்ணி மாதிரியே அந்த பழம் பழுக்கும். இந்த பேரை கேட்டு நிறைய பேர் இதை விட்டு தூரமா போறாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டா இன்னும் பலம். இனிமே இந்த பூவை எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பாக்குறவங்க பூவை நிறைய சாப்பிடலாம். ஒன்னும் பத்தியம்லாம் இல்லை, பைசல் இல்லை, அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம், போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். உடம்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை. அதனால உண்ணின்னு பேர் வச்சுருக்காங்க. ரத்த ஓட்டத்தை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய அருமையான மூலிகை உண்ணி. உண்ணி 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 செடின்னு பார்க்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.